நாம ரிட்டையர் ஆகிறதுக்கு எவ்வளவு பணம் தேவை? 2 மடங்கு லாபம் தரும், 3 மடங்கு லாபம் தரும், அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம இருக்கிற சிக்கல் அதுதான். பணம் எல்லார்கிட்டையும் நிறைய இருக்குது, நிறைய பணம் இருக்கு, சொத்து இருக்கு, கார்பஸ் இருக்கு. ஆனா அப்படி இருக்குது அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் இங்க சிக்கல். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையல் நிதி நலனை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த டாபிக் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாம ரிட்டையர் ஆகிறதுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படிங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். நம்ம ஒரு 58-60 வயசில் தான் ரிட்டையர் ஆகும். அதுக்கு பிறகு நமக்கு ஒரு 20-30 ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பணம் தேவை ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போது நாம் ஒரு வாழ்வியல் முறை வாழ்ந்துட்டு இருப்போம். அது சர்வைவல் மோடில் இருக்கலாம், கம்ஃபர்டபுள் மோடில் இருக்கலாம், இல்லை லக்ஸரி மோடில் இருக்கலாம். ஸோ இதை தான் நம்மளுடைய செலவுக்கான பேஸாக நம்ம எடுத்துக்கணும். ஒருத்தரோட செலவுகள் மாதந்தோறும் 20,000 இருக்குது, இல்லை 30,000 இருக்குது அப்படின்னா, ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறம் அந்த செலவு குறையலாம், ஏறலாம். எப்படி குறையும் அப்படின்னா, அவர் ஒரு 30,000 செலவு பண்ணுறாருன்னா, வேலை செய்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு பயணத்துக்காக குறிப்பிட்ட செலவு செஞ்சுட்டு இருப்பார். வேறு செலவுகளும் இருக்கும், வேலை சார்ந்த செலவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். அந்த செலவுலாம் இருக்காது. அதே நேரத்தில் அதிகமாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் இதை நம்ம பல வீடியோவில் சொல்லிட்டு வந்திருக்கோம். மருத்துவ செலவு கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகப்போகுது. அரசு சொல்கிற இன்ஃப்ளேஷன் ஒரு 4-5% இருந்தாலும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 13-14% இருக்கும்போது கண்டிப்பாக அந்த செலவு அதிகமாக தான் ஆகப்போகுது. அப்போ நீங்கள் ஒரு 30,000 ரூபா மாதம் செலவு பண்ணிட்டு வரீங்க ஒரு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பிறகு எவ்வளவு பணம் வைத்துக்கொள்ள வேண்டும்? அந்த பணம் இருந்தால்தான் நான் கம்ஃபர்டபுளாக ரிட்டையர்ட் ஆக முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு 1 கோடி ரூபா போட்டால் அந்த 1 கோடி ரூபாயிலேருந்து எவ்வளோ பணத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு மேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 1 கோடி ரூபா முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து 4%, அதாவது வருடத்துக்கு நாம் 4 லட்சம் ரூபா எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பணத்தை நாம் அனுபவிப்பதுடன் மீதி இருக்கிற பணம் நமக்கு குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா வரும். 1 கோடியில் 4% அப்படிங்கிறது 4 லட்ச ரூபா வருது அப்படின்னா, அதை நம்ம 12ஆல் வகுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 35,000 அந்த மாதிரி ஒரு கணக்கில் வரும்னு வச்சுக்கணும் ஏறக்குறைய. அப்போது நம்ம ஒரு 30,000 செலவு இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு சொத்து மதிப்பு 1 கோடி ரூபா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பால்மார்க் ஃபிகராக, ஒரு குத்து மதிப்பாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுதான் அடிப்படை. ஆனால் இப்படி மட்டுமே நம்ம கணக்கு போட முடியாது. சிலருக்கு வருமானங்கள் வரும். அப்படி வருமானம் வரும்போது நாம் இந்த 1 கோடி அப்படிங்கிற அந்த இலக்கிலிருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 20,000 உங்களுக்கு வேறு வருமானம் வருது, ரெண்டல் இன்கம் வருது அப்படின்னா, நீங்கள் 1 கோடி ரூபா வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 50,000 ரூபா ஒரு பணம் அப்படிங்கிற ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருந்தால் போதும். நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை மிக எளிமையாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம என்னதான் 3 விதமான லாஜிக் சொன்னாலும், சர்வைவல் மோட், கம்ஃபர்டபுள் மோட், லக்ஸரி மோட் அப்படி நம்ம சொன்னாலும், அது 60 வயசுக்கு மேலே நமக்கு நிர்ணயம் செய்யப்படுவது கிடையாது. நாம் அதுக்கு பிறகு அந்த வாழ்வியலை நம்ம தொடங்குவது கிடையாது. நம்ம முழு வாழ்வியலே இந்த 3 லேயருக்குள்ளே ஏற்கனவே வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய சொத்துக்களும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வருமானங்களும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸும் இருக்கும். ஸோ நம்ம அந்த லேயருக்குள்ளே போகாமல் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம பணம் அதிகமாக வளர்ச்சி அடையணும் என்றாலும், நாம் 2 மடங்கு லாபம் தரும், 3 மடங்கு லாபம் தரும், அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலீடுகளில் நம்ம பணத்தை முதலீடு செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா எங்களை அணுகுகின்ற நிறைய கிளைண்ட்ஸ் நான் ட்ரேடிங் பண்ணலாமா, நான் இப்போ எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, நான் சும்மா தான் இருக்க போகிறேன், ஷேர் மார்க்கெட்டில் நான் கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது இந்த மாதிரி பணத்தை அதிக அளவில் தருகின்ற ஒரு உறுதிமொழிலாம் கிடையாது. நிறைய பேர் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் 20 லட்சம் 30 லட்சம் வச்சுருக்கா, என்கிட்ட கொடுங்க, நான் ட்ரேடிங் பண்ணி அதை உங்களுக்கு ரெட்டிப்பாக பண்ணி தரேன், அதிக லாபம் தரேன், 15% 20% மாதந்தோறும் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமாக தீர்வே கிடையாது.
நாம் இப்போ இருக்கிற புரிதல் அடிப்படையில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய மாத செலவு என்னன்னு தெரிஞ்சிட்டாலே தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நீங்கள் 60 வயசில் ரிட்டையர் ஆகிறீங்கன்னா அந்த மாதம் நீங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய அடிப்படை பேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு மல்டிப்ளை பை 12 போட்டிங்கன்னா உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு வந்துடும். இதை நீங்கள் கண்டிப்பாக குறிப்பிட்ட தொகையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து உங்கள் மாத செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோவாக திருப்பி வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நான் அந்த 1 கோடி கணக்கை சொன்னேன். இந்த 1 கோடி அப்படிங்கிறது அதுக்குள்ளேயே அந்த 30,000 செலவுக்குள்ளேயே உங்களுக்கு ரெண்டல் வந்துடணும். மற்ற லைபிலிட்டிஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு தெரியும் 60 வயது அப்படிங்கும்போது பிள்ளைகளோட படிப்பெல்லாம் முடிந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கணக்காக இருக்குது. இல்லை அந்த மாதிரியான செலவுகள் இருந்தால் நீங்கள் அதெல்லாமே கொண்டு தான் கணக்கு போட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறத தனிப்பட்ட விதத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் கணக்கு அப்படிங்கிறது இப்படி தான் போட முடியும். நம்மளுடைய மாத செலவு எவ்வளோ, வருட செலவுகள் இருந்தால் அதை மாத செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முதல் பங்கு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எடுத்து வைத்துக்கணும். அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்குள்ளே இருக்கிறது மாத செலவு கணக்கு தான். அதுலேயே உங்களோட இன்சூரன்ஸ் கணக்கு எல்லாமே வந்துடணும். நிறைய பேர் இன்னும் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்கிறாங்க. எங்களை அணுகுபவர்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருக்காங்க. அது பரவாயில்ல. ஏன்னா 60 வயதுக்கு மேல் நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே அது ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளான்னா. ஆனால் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதுவே நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க. இது நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துடும் சொல்லலாம். இதையும் நீங்கள் மாத செலவுக்குள்ளே தான் கொண்டு வரணும். ஸோ இப்படிலாம் கணக்கு போட்டு உங்களுடைய மாத செலவு எவ்வளோன்னு போட்டுட்டு அந்த மாத செலவு நமக்கு வருடம் தோறும் 13-15% வளர்ச்சி அடையும், அதிகமாக வரும். இந்த வருடம் நீங்கள் 30,000 ரூபா ஒரு மாதம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வருடமும் நீங்கள் மாதம் 30,000 ரூபா செலவு பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக அது ஒரு 34,000 35,000 அப்படின்னு உயர்ந்துடும். ஸோ இதையும் நம்ம கணக்கு போட்டு தான் நம்மளுடைய கார்பஸ் எவ்வளோ இருக்குன்னு அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் இது தனிப்பட்ட வகையில் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதை பார்த்து ரொம்ப பதட்டம் அடைய தேவையில்லை. ஏன்னா நீங்கள் 60 வயசு வரைக்கும் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அதற்கான வழிமுறைகளை செய்து வச்சிருப்பீங்க. ஆனால் சொத்தாக வச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் இருக்கிற சிக்கல் அதுதான். பணம் எல்லாருக்கிட்டையும் நிறையா இருக்குது. நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது, கார்பஸ் இருக்குது. ஆனால் அப்படி இருக்குது அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் இங்கே சிக்கல். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக திறனாய்வு செய்து, ஓகே நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு இந்த சொத்துல இருந்து பணம் வரணும், அந்த பணம் வருகின்ற வழிகளை நான் தேடி அடைவேன் அப்படிங்கிற கோணத்தில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் உழைத்த பணமே உங்களுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை மிக கம்ஃபர்டபுளாக வைத்துக்கொள்ள உதவும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இன்னும் விரிவாக பேசுவோம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.